சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. 60வது தசகம். கோபிகைகளின் துயில் கவருதல். குருவாயூரப்பா பகவானான தங்கள் மேலே அன்பு வயப்பட்டு கோபிகைகள் என்ன பண்ணுறா, தினமும் உன்னுடைய திருவடிக்கு சேவை செய்யணுங்கிற ஆசையில் யமுனை நதிக்கரையில் மணலில் காத்தியாயனி போன்ற ஒரு பாவை செஞ்சு தினந்தோறும் அதாவது பூஜை செய்கிறான். அவள் காலங்காத்தால் அங்கே எல்லாரும் போய் உன்னுடைய நாமங்களையும் திருவிளையாடல்களையும் ஆசையோடு கூறி, நந்தன் மதலை ஆகிய கண்ணனே எங்களுக்கு கணவனாக வர வேண்டும்னு நூற்றுக்கணக்கான பூஜா திரவியங்கள்லாம் போட்டு காத்தியாயனி தேவியை வழிபட்டான். இவ்வாறு கோபிகள் 1 மாதம் விரதம் அனுஷ்டித்தோன்னே நீங்கள் என்ன பண்ணீள், மனங்கணிஞ்சு அவளுக்கெல்லாம் அருள் புரிவதற்காகவே அந்த யமுனை கரைக்கு வந்துட்டேன். விரதம் முடிஞ்ச உடனே கோபிகள் என்ன பண்ணால், ஆடைகள்லாம் அவுத்து வச்சுட்டு யமுனை கரையில் விளையாடுவதில் ரொம்ப ஆசையாக இருக்கா. அப்போ நீங்கள் அங்கே வந்த உடனே அவளுக்கெல்லாம் ரொம்ப வெக்கமாயிடுது. நீங்கள் என்ன பண்ணினேல், கோபிகைகள் அவுத்து வைத்த அந்த ஆடையை எடுத்துட்டு அருகில் இருந்த மரக்கிளையில் ஏறி போய் உட்காந்துட்டேன். பெண்களே இங்கே வந்து ஆடையில் எடுத்துன்னு போங்கோ அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்கிறீங்க. அவளாம் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் மயங்குறான். அடே குழந்தாய், நீ நீடூழி வாழணும், உன்னோட அடிமையாக எங்களை ஏன் இப்படி பாடாப்படுத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஆடையெல்லாம் கொடுத்துரு அப்படின்னு கேட்குறான். அப்போ அந்த பெண்கள் கைகூப்பி வணங்கி கொண்டு கரையேறி வரா. நீங்கள் என்ன பண்ணுற, எல்லா ஆடையும் கொடுத்து மகிழ்ச்சியோடு அவளுக்கு அருள் புரிகிறேன். என்ன சொல்கிறேன்னா, பெண்களே உங்களுடைய விருப்பம் இப்போ என்னன்னு எனக்கு தெரியும். அதுக்கு பதில யமுனையினுடைய மணல் திட்டில் நிலவுடன் கூடிய இரவுகள் தான் சாட்சி, அது உங்களுக்கு சொல்லுன்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறேன். எம்பெருமானே, அந்த பெண்கள் நீ சொன்னதையெல்லாம் கேட்டுண்டு திரும்பி ஒன்றையே பார்த்துட்டு மெதுவாக அவள் வாத்துக்கு போயாச்சு. பாவங்களை போக்கக்கூடிய ஹரியே, கோபிகைகளுக்கெல்லாம் எப்படி நீ அருள் புரிஞ்சியோ அதே போல் எனக்கும் என்னுடைய நோயையும் விரைவிலேயே போக்கணும்னு சொல்லிட்டு பட்டத்திரி இந்த 60வது தசகத்தை முடிக்கிறார். 61வது தசகம் அந்தன பெண்டிற்கு அருளுதல். 60வது தசகத்தில் கோபிகைகளுக்கு நாங்கள் ஒரு சந்திரன் சாட்சியாக உனக்கு எப்போ நாங்கள் முக்தி கொடுப்போமோ அப்போ தரேன்னு சூட்சமாக சொல்லிட்ட நம்முடைய குருவாயூரப்பன். அதுக்கு ஏற்ற மாதிரி அது செஞ்சாகணுமே, வாக்கு கொடுத்தாச்சே. இந்த குருவாயூரப்பா நீ என்ன பண்ணிட்ட, உங்கள்கிட்ட ரொம்ப பக்தி கொண்ட அந்த அந்தன பெண்களை உய்விக்கணும், அவளுக்கு மோட்சம் கொடுக்கணும் அப்படின்னு இறைச்சிறுவர்களோட பசுமாட்டு கூட்டத்தோட பிருந்தாவனத்திலேருந்து ரொம்ப தூரத்துக்கு அண்ணண்ட இருக்கக்கூடிய ஒரு வனத்துக்கு போகிறேன். அந்த வனத்தில் யாருமே இல்லை, ஆள் அரவமே இல்லாத வனம் அது. அந்த வனத்துக்கு நடுவில் அப்படியே இந்த அழைச்சின்னு போன கோபச்சிரார்கள்லாம் இருக்கார்ல, சின்ன குழந்தைகள்லாம் பசி தாகம் அப்படியே அதெல்லாம் பார்த்த உடனே நீங்கள் என்ன பண்ணிட்டேல், எட்டி அந்தணர்கள்லாம் ஒரு யாகம் பண்ணுறா. அவள்கிட்ட போய் நீங்கள் கேளுங்கோ, சாதத்தை கேளுங்கோ, அன்னம் கேளுங்கோ அப்படின்னு அந்த கோபச்சிரார்களை நீங்கள் அனுப்பி விட்டுரு. குருவாயூரப்பா அந்த சிறுவர்கள் என்ன பண்ணிட்டா, அங்கே போய் நீங்கள் தான் அனுப்பினேன்னு சொல்லி அவள்கிட்ட கேட்குறா. யார்கிட்ட, யாகம் வளர்த்துட்டு இருக்கிற அந்தணர்கள்ட்ட. நீங்கள் தான் அனுப்பினேன்னு தெரிஞ்சு கூட அவளை காது கேட்டு கூட கேட்காத மாதிரி இருக்கா. அந்த சிறுவர்கள்லாம் என்ன பண்ணிட்டா, ரொம்ப மனசு வேதனைப்பட்டு உங்கள்கிட்ட சொல்கிறா. உடனே நீங்கள் சொல்கிறே, யாகம் செஞ்சுன்னு இருக்கும்போது வேற ஒரு செயலில் மனசு போகாது, அவங்க யாகத்தில் இருக்கிறதுனால தான் இப்படி இருக்காங்க அப்படின்னு நீ சொல்கிற. ஆனால் கூட ஏற்கனவே அவர்கள்லாம் அந்த கோபிகைகளுடைய கணவர்கள்லாம் உங்கள்கிட்ட பக்தி கிடையாது தான். சரி, அவங்க மனைவிமார்கள் இருப்பா. அவள் மனைவிமார்கள் யார், ஏற்கனவே இந்த கோபிகைகள் தான். அங்கே நீ போயிட்டு நான் கேட்டேன்னு போய் சாப்பாடை கேளேன்னு கோபி சிறுவர்களை அனுப்பிட்டேன். ஏற்கனவே அவங்கெல்லாம் கருணை நிறைந்த மனம் கொண்ட அவங்க என்ன பண்ணிட்டா, அந்த கோபச்சிறுவர்கள்லாம் சந்தோஷத்தோட அந்த பெண்கள்கிட்ட போய் கேட்குறா. கேட்ட உடனே
ஏற்கனவே ரொம்ப வருஷமாக உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு இருந்த அந்த பெண்மணிகள்லாம் உங்கள் பேரை கேட்ட உடனே அவள் கணவன்மாரெலாம் தடுத்து கூட ரொம்ப பரபரப்போட என்ன பண்ணுறாளாம், உங்களை பார்க்க வர்றதுக்கு 4 விதமான உணவையும் எடுத்துன்னு வராளாம். எப்படிப்பட்ட உணவுகள்? உணவே மொத்தம் 4 வகை தான். ஒன்று கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும், இன்னொன்று எப்படி இருக்கும், உறிஞ்சி சாப்பிட்ற மாதிரி இருக்கும், இன்னொன்று நக்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும், ஒன்று குடிக்கிற மாதிரி இருக்கும். இப்படி 4 விதமான உணவுகளையும் அவசர அவசரமாக பண்ணிட்டு எடுத்துட்டு உங்ககிட்ட வரா. நீங்கள் எப்படி இருக்கேள்? உங்கள் அப்படியே அழகாக சிங்காரிச்சுண்டு தலையில் மயில் பீலி வச்சுட்டுருக்கேள். அதுக்கப்புறம் காதில் குண்டலங்கள், கன்னத்தில் அப்படியே காது குண்டலம் கன்னத்தில் பட்டு அப்படியே மின்றது, அப்படியே கண்ணில் அந்த அன்பு பிரவாகம் ஊற்றெடுத்து வருது. அப்படியே என்ன பண்ணுறேன், அப்படி நண்பனோட கையில் அப்படியே தோலை போட்டு ரொம்ப ஒய்யாரமாக ஜாலியாக நிற்கிறேன். இப்படி உங்களை பார்த்த உடனே அந்த அந்தன பெண்களுக்கு ஒன்றுமே புரியல. அங்கே வர்றதுக்கு ஒரு பெண் என்ன பண்ணுறா, தடுக்கிறா, அவள் கணவன் தடுக்கிறான் போகக்கூடாது அப்படின்னு. ஆனால் அங்கேயே உட்காந்து தியானம் பண்ணுறான். அதாவது கணவன் உங்களை பார்க்கறதுக்கு வரக்கூடாதுன்னு ஆற்றுலேயே தடுக்கிறார் அவரோட மனைவியை. ஆனால் அங்கேயே உட்காந்துட்டு தியானம் பண்ணின உடனே அப்படியே 2.5 சுரூபத்திலேயே கலந்து விட்ட. அதாவது கைவல்லப பதவின்னு சொல்லுவா பார்த்தியாலா, அந்த பதவியை கொடுத்துட்டா. என்ன ஒரு வியப்பு! அவளென்றோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறார் இந்த இடத்துல குருவாயூரப்பன. அது மட்டுமல்ல, அந்த அந்தன பெண்கள்லாம் தங்களுடைய திருமேனியை பார்த்துட்டு கண்டு கழிக்க வீடு வாசல் எல்லாத்தையும் திறந்து கணவன் திட்டியும் கூட கேட்காம அவெல்லாம் இந்த சாப்பாடெல்லாம் எடுத்துன்னு நீங்கள் என்ன பண்ணுறேன், இல்லை போகிற என்ன பார்த்தாச்சு, நீங்கள் யாக குண்டலத்துக்கே போங்கோ, நடக்கிற இடத்துக்கு போங்கோன்னு சொல்லிட்டு அவள் கணவர்கள் கூட இவாளை திட்டாமல் சண்டை வராத அளவுக்கு அருள் செஞ்சீங்க அல்லவா அப்படின்னு பட்டத்திரிங்க குருவாயூரப்பனை கேட்குறார். அப்படிப்பட்ட அந்த அந்தணர்கள் என்ன பண்ணுறாரு, தங்களுடைய குற்றத்தையும் மனைவிமார்களுடைய பக்தியையும் அப்படியே நல்லா ஆலோசிச்சுட்டு மனம் தெளிந்து அவளும் என்ன பண்ணிட்டா, உங்களை துதிக்கிற மாதிரி ஒரு பாக்கியத்தை புண்ணியத்தை கொடுத்துட்டேள். அப்படிப்பட்ட குருவாயூரப்பா, எனது நோய்களையும் போக்கி என்னையும் காப்பாற்றுங்கள்னு சொல்லி முடிக்கிறார். 62வது தசகம் இந்திர வேள்வியை தடுத்தல். வசுதேவருடைய மைந்தனே, ஒரு சமயம் கோபர்கள் இந்திரனுடைய வேள்விக்காக பொருள்கள்லாம் சேகரத்தில் ரொம்ப ஆர்வமாக இருக்கா. இந்திரனுடைய கர்வத்தை போக்குறதுக்காக அதாவது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தும் உங்களுடைய தந்தையாகிய நந்தகோபர்கிட்ட போய், அப்பா நீங்கள் செய்கிற இத்தனை முயற்சியும் எதற்காக அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு நந்தகோபர் சொல்கிறார், குழந்தாய், என்னென்னா நமக்கெல்லாம் பிழப்பே எதில் இருக்குது, மாடு கன்றுக்குட்டி. அதுக்கு சாப்பாடு எதில் இருக்குது, புல். அது வளரணும்னா என்ன தேவை, மழை. மழைக்கு தலைவர் யார், இந்திரன். அதனால தான்பா இந்திரனுக்கு விழான்னு சொல்கிறார். உடனே நீங்கள் சொல்கிறேன், குருவாயூரப்பா, தந்தையோட சொல்ல கேட்ட நாங்கள் மிகவும் இனிமையாக பேச தொடங்கினீங்க. என்ன அப்பா, இந்த எண்ணமே முதல்ல தப்பு. இந்திரன் மழை பெய்விக்கிறாங்கிறதே தப்பு, உண்மை கிடையாது. பிராணிகள் முற்பிறவில என்ன புண்ணியம் பண்ணினாலோ அந்த புண்ணியத்தினுடைய பயன்தான் இந்த மழை, அதிர்ஷ்டம். பெரிய பெரிய காடில் உள்ள மரங்கள் இந்திரனுக்காக என்ன செய்யுது அப்படின்னு உடனே இவர் சொல்கிறார், அப்பா இங்கே பசுக்கள் தான்பா நம்ம குலதனம், புல் நீரெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னா நமக்கு இதெல்லாம் வேண்டாமா, இந்திரனை தான் செய்யணும்னு சொல்கிறார். உடனே இந்த குருவாயூரப்பா, நீ என்ன தெரியுமா சொன்ன, நமக்கெல்லாம் நீர் புல்லெல்லாம் கொடுக்கறது யார் தெரியுமா, இந்த கோவர்த்தன மலை. அதனால் அதுக்கு பூஜை செய்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மண் உலகத்தில் தேவர்களை காட்டிலும் மேம்பட்டவர்கள் யார் தெரியுமா, அந்தணர்கள் தான். அதனால அவர்களை பூஜிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு வரையில் அவங்க அப்பாட்ட தாங்கள் கூறியதை கேட்ட கோபர்கள் ரொம்ப பக்தியோட அந்தன பெருமக்களை எல்லாம் சிறப்பித்து கோவர்த்தன மலைக்கு சிறந்த முறையில் பூஜை செய்கிறா. ரொம்ப ஆதரவோட கிரிவலம் செஞ்சு மேலே 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 வணங்கிட்டே வரா. தாங்களும் என்ன பண்ணுறேன், ஒரு அப்படியே விஸ்வரூப தரிசனம் எடுக்கிறேன். பெரிய மலை போன்ற பெரிய உருவத்தை இடையருக்கு எதிரால் எடுத்து நிவேதனம் முழுவதையும் அப்படியே சாப்பிட்டேன். அவர் சொல்கிறாங்க, பெரியவர்களே நான் சொன்னது பொய்யா, பார்த்தேலா, இந்த மலையரசர் என்ன பண்ணால் நம்ம முன்னாடி தோண்டி கொடுத்த நிவேதத்தை சாப்பிட்டான் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு
மலைகளில் பகைவனான இந்திரன் என்ன பண்ணிட்டான், கோபம் கொண்டு எல்லாரையும் காப்பாற்றுறது இந்த மழை தான் அப்படின்னு நீங்கள் இப்போ இந்த கோபர்களுக்கெல்லாம் சொல்கிறேன். நீங்கள் கோபிகைகள் கோபர்களுக்கெல்லாம் சொல்கிறேன். இடையர்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறான். கோகுலவாசிகள் அனைவரும் ரொம்ப சந்தோஷத்தோடு இருக்கும்பொழுது எல்லாரும் திருப்பி கோகுலத்துக்கே போகிறா. தேவேந்திரன் என்ன பண்ணுறான், அவனுடைய யாகம் தடுக்கப்பட்டதை பார்த்துட்டு கோபம் கொண்டு தங்களுடைய பெருமையை தெரிஞ்சு கூட இந்திர பதவி பெற்று கூட அந்த ரஜோகுணம் அந்த கோபத்தில் மனமயங்கி என்ன பண்ணான், பொறுக்காமல் என்ன சொல்கிறான், என்னோட பெருமைக்கெல்லாம் இழுக்கு செய்தது இதெல்லாம் ஆயிடுத்து, அதனால் இந்த சிறுவனுடைய செல்வம் அனைத்தும் அழிஞ்சு போயிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தேவேந்திரன் உங்களை வெல்றதுக்காக வரான். ஆனால் இடைச்சேரியை அழிக்க எண்ணி ஐராவதம் அவனுடைய யானை மேலே ஏறி வஜ்ராயுதத்தில் ஏந்தி அப்படியே பிரளய காலத்தில் உள்ள மேகம் மாதிரியே வேகமாக வரான். இதெல்லாம் பார்த்துற அக்னி வாயு இதெல்லாம் என்ன பண்ணுறது, மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிறது. உலகத்துக்கும் தலைவாரான குருவாயூரப்பா இதெல்லாம் தங்களுடைய மாயையை யார் தான் மயங்க மாட்டான்னு நீங்கள் தான், அதாவது சண்டைக்கு காரணமும் நீங்கள் தான், வெற்றி தோல்வியும் நீங்கள் தான், எல்லாமும் நீங்கள் தான். இடையர்கள் பயத்தை பார்த்த தாங்கள் என்ன சொன்னீங்க, இந்திரன் சினங்கொண்டால் என்ன, அவன் கோவப்பட்டால் நமக்கு என்னாச்சு, ஒன்றும் இல்லை கவலைப்படாதீங்கோ, அந்தணர்களுடைய கருணை, இமயமலை அரசனுடைய அருள், அதாவது இம்மலை அரசன், இமயமலை கிடையாது, கோவர்த்தனகிரிங்க, இம்மலையனுடைய அரசனாகிய நாம் அவனுடைய அருளால் நமக்கு நிச்சயமாக நன்மை உண்டு என்று கோபர்களெல்லாம் நம்ப செய்து இந்திரனுடைய எண்ணத்தை எல்லாம் அறிஞ்சு, இந்திரன் ஏன் இங்கே இன்னும் வரல அப்படின்னு சிரிச்சுட்டே கேட்குறார். அங்கேயே காத்திருக்கிறீர்களா அப்படின்னு கேட்குறார். அப்படிப்பட்ட குருவாயூரப்பா என்னுடைய நோயெல்லாம் போக்கணும்னு சொல்லிட்டு இந்த தசகத்தை முடிக்கிறார். கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.